தற்போதைய அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்காசத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 21 நாளாக சம்பள உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்கத்தை அங்கீகரித்தல் வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இதற்கான நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை நோக்கி பேரணியாக செல்ல இருந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கடந்த மாதம் காவல்துறையினர் கைது செய்து வழக்கும் பதிவு செய்திருந்தனர். அதையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் சாம்சங் தொழிலாளர்கள் தமிழக அரசு இப்போராட்டத்தில் தலையிட்டு சுமூகமான முறையில் 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். அதன் பெயரில் நேற்று முன் அனுமதி இல்லாமல் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கூறியிருந்தனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சாம்சங் தொழிலாளர்கள் முதலில் 20 பேர் சாலை மறியலில் ஈடுபட்ட போது மறைந்திருந்த 100க்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் 20 பேர் உடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களிடம் அப்புறப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் சாம்சங் தொழிலாளர்கள் கண்டன கோஷங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். பின்னர் இரவு அவர்களை 9 மணி அளவில் விடுவித்த நிலையில் இன்று விஷ்ணு காஞ்சி காவல்துறையினர் சட்டவிரோதமாக முன் அனுமதி இல்லாமல் சாலை மறியலில் ஈடுபட்ட சிஐடி தொழிற்சங்கத்தினரையும் சாம்சங் தொழிலாளர் உட்பட 926 நபர்கள் மீது சட்டவிரோதமாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், போக்குவரத்து விதிகளை மீறுதல், போக்குவரத்து நெரிசலுக்கு உண்டான 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கால் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.